குமரி மாவட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் காலாவதியான மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக டாஸ்மாக் தொழில் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டம் முழுவதும் உள்ள 113 டாஸ்மாக் கடைகளுக்கு செண்பகராமன் புதூர் குடோன் மூலமாக மதுபானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் சமீப காலமாக குடோனில் இருந்து காலாவதியான மதுபானங்கள் வருவதாக கூறப்படுகிறது. இதனால் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் மற்றும் மது பிரியர்கள் இடையே தினந்தோறும் வாக்குவாதம் நடப்பதாகவும் தெரிகிறது. காலாவதியான மதுக்கள் விற்பனைக்கு வந்திருக்கிறதாக தகவல்கள் பெறப்பட்டது. அதன் அடிப்படை என்னன்னா 90 நாட்கள் கழிந்த சரக்குகள் அந்த ஸ்கேனிங் முறை வரும் பொழுது எல்லா கடலையும் இருந்த பொருட்களை திரும்ப பெறப்பட்டது. திரும்பவும் அந்த பொருளானது சுழற்சி முறையில் 90 நாட்களாக பல 4 வருடம் 5 வருடம் 6 வருடம் ஆன சரக்குகள் இப்பொழுது திரும்பவும் அது ஒரு ஸ்கேனிங் இல்லாமல் லேபிள்கள் சரியில்லாமல் அந்த அட்டை பாக்ஸில் மட்டும்தான் ஸ்கேன் இருக்கும். ஆனால் உள்ள இருக்கும் பொருளில் எந்த ஸ்கேனுமே இருக்காது. ஸ்கேன் இல்லாமல் கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது. இப்போ அதே போல் மாற்று மாவட்டங்களில் உள்ள சரக்குகள் அப்படியாக மொத்தம் ஒரு 6000 to 8000 கேசுகள் வரை குமரி மாவட்டத்தில் வந்ததாக தகவல் வருகிறது.